வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். 1.1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ். மனமார்ந்த நன்றிகள் என் சார்பாக, என் குழு சார்பாக. lifehoroscope.in இந்த வெப்சைட்டை வந்து ரொம்ப ஜென்யூனாக ஃபுல் சர்வீசஸ், அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, மேரேஜ் மேட்சிங், வாஸ்து, ஜெமாலஜி, ருத்ராட்சம், எனி சர்வீசஸ் ரிலேட்டட் டு அஸ்ட்ராலஜி வேர்ல்டு வைட் நீங்கள் எந்த உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும். கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் நம்பர் டிஸ்பிளேலே தெரியும், அந்த நம்பரை மட்டும் பயன்படுத்திங்க. நன்றி. நிகழ்ச்சியில் போகலாம். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி 9ல் குரு, சூப்பரான ஒரு குரு உங்களுக்கு. ஏன்னா விருச்சிகத்தையே வந்து யோகக்காரன் குரு. 2026 குரு பயிற்சி வருது. விருச்சிக ராசி கரெக்டாக விருச்சிக ராசியில் பிறகு மேஷ லக்னமாக இருந்தீங்கன்னா, மேஷம் விருச்சிகம் காம்போ பலன் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் ட்ரபிள்லாம் இல்லை. சின்ன சின்ன தடை சந்திப்பீங்க. ஒரு வேலையில் மாற்றம் கண்டிப்பாக வரும், கௌரவ பதவி வரும், ப்ரொமோஷன் கிடைக்கும், ஃபேமிலியில் திருமண விஷயங்கள் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகிடும், குழந்தை பிறக்கிற யோகம் நல்லா இருக்குது, சொத்து வீடு வாங்கின வசதிகள்லாம் கொடுத்தோம். குருனாலே சுபம் தான், குருனா சுப பலன் தருவார். என்ன மனசில் நினைக்கிறோமோ அது கொடுப்பார். ஃபாரின் ட்ராவல் பண்ணுற யோகம் இருக்குது, வெளிநாடு போய் வேலை செய்யணும், வெளிநாடு போய் படிக்கணும், அந்த யோகமும் இருக்குது. சின்ன சின்ன தடை தான் தருவார், ஒன்றும் சக்ஸஸ் ஆகிடும். விருச்சிக ராசி ரிஷப லக்னம். எல்லாத்துக்கும் ஒருத்தருடைய துணை தேவைப்படும், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சப்போர்ட் தேவைப்படும். ஒன்று நெய்பர்ஸோட சப்போர்ட் தேவைப்படும், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸோட சப்போர்ட் தேவைப்படும், இல்லை அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்குது விருச்சிகத்துக்கு. விருச்சிகத்துக்கு ரிசல்ட் பாசிட்டிவ் தான். ரிஷபம் லக்னத்துக்கு காம்பினேஷன் பார்க்கும்போது ஹெல்ப்போடு நடக்கும், எல்லாமே ஒரு துணையோட ஒரு சப்போர்ட்டோடு நடக்கிற மாதிரி இருக்குது. கல்யாணம் ஆகணுமா ஒருத்தர் சப்போர்ட் கிடைக்கும், வேலை விஷயத்துக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடைக்கும், ஒரு ப்ராப்பர்ட்டி எதாவது வாங்கினா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஆதரவு கிடைக்கும், இல்லை அவங்க வந்து ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்குது, எல்லாமே ஒரு கான்டாக்ட் மூலிமா நடக்கும். அப்புறம் வந்து விருச்சிக ராசி இந்த பக்கம் மிதுன லக்னம் சூப்பராக இருக்குது. நான் இது மிதுனத்தையும் சொல்லியிருக்கேன். விருச்சிக ராசி மிதுன லக்னம் சூப்பராக இருக்குது. நினைச்சதை செஞ்சு முடிச்சிடலாம். பெரிய லெவலில் வளர்ச்சி அடைய போகிறீங்க, பெரிய லெவலில் வருமானம், பெரிய லெவலில் முன்னேற்றம், பெரிய லெவலில் வசதிகள் வரப்போகுது. நல்ல வேலை கிடைச்சிரும், நல்ல பதவி கிடைக்கும், நல்ல பெரிய லெவலில் முன்னேற்றம். தசாபுத்திலாம் கரெக்டாக இருந்ததுன்னா பெரிய ஹிட். இது பெரிய ஹிட், இது 90% ஃபேவராக இருக்கும். அது 9ல் குரு உங்களுக்கு விருச்சிகத்துக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறது, மேரேஜ் முடிக்கிறது, குழந்தை பாக்கியம், வெளிநாடு பயணம், டூரு, ஃபன் என்டர்டெயின்மெண்ட்டு, குழந்தைங்களுக்கு தேவையான நன்மைகள், சேமிப்பு, எதிர்கால திட்டம் ரொம்ப அருமையாக இருக்குது. விருச்சிக ராசி கடக லக்னம் பரவாயில்ல, பேடாலாம் சொல்ல முடியாது, ரொம்ப பேடெலாம் சொல்ல முடியாது. வாட்டர் சைன் தான் ரெண்டுமே. கொஞ்சம் 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 தடுமாறுவீங்க. அதாவது நல்லதே நடந்தால் கூட நம்ப மாட்டீங்க. ஏற்றுக்கலாமா வேணாமா, முன்னேறலாமா வேணாமா, அக்செப்ட் பண்ணிக்கலாமா வேணாமா, இந்த மேரேஜை ஒத்துக்கலாமா வேண்டாமா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கலாமா வேண்டாமா, இந்த கான்ட்ராக்டை அக்செப்ட் பண்ணிக்கலாமா வேண்டாமா, எடுக்கலாமா கை விட்டுடலாமா, இப்படி ஒரு கன்ஃபியூஷன், தடுமாறுவீங்க. ஆனால் தைரியமாக முன்னேறிட்டு போங்க. நல்லா இருக்குது, பலன் நல்லா இருக்குது. சில விஷயங்களை கற்றுப்பீங்க, கற்றுக்கிட்டு நல்லாவே பண்ணுவீங்க. விருச்சிக ராசி சிம்ம லக்னம் இந்த காம்பினேஷன் என்ன நல்ல பலன் அப்படின்னு முதல்ல லிஸ்ட்டு சொல்லிடுறேன். மாற்றம் நல்லா இருக்குது, திருமணம் நல்லா இருக்குது, ஒரு முயற்சியில் வெற்றி நல்லா இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். வருமானம் கூட நல்லா இருக்குது பாசிட்டிவ் சைடில். அது நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு பதிலாக நடக்கும்ன்ற போது என்ன பண்ண முடியும், பணம் விரயமாகும், கிடைச்சதில் ஒரு முழு திருப்தி அப்புறம் போக போக மனசில் தராது. ஒரு வேலையில் ஏதோ ஒரு இடையூறுகளை கொஞ்சம் கொஞ்சம் சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஃபேமிலியில் சின்ன சின்ன குழப்பங்களை சந்திப்பீங்க, பட் சமாளிச்சிருவீங்க. சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கு எல்லாம். விருச்சிக ராசி கன்னியா லக்னம் சூப்பர் காம்பினேஷன் இந்த முறை. விருச்சிக ராசி கன்னியா லக்னம் சூப்பர் காம்பினேஷன். ஃபஸ்ட்டு வந்து ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் சூப்பராக இருக்குது, டாப்பில் இருக்குது. 100% உங்களுடைய எய்ம் என்ன இருக்குது, உங்கள் எய்ம் என்ன, உங்கள் மனசில் ஒரு ஆசை இருக்குது இல்லையா, 2026 நான் இவ்வளோ பணம் சம்பாதிக்கணும், ஏதாவது ஒரு பேப்பரில் எழுதியிருந்தீங்கன்னா, விருச்சிக ராசியில் கன்னி லக்னத்தை சேர்ந்துருந்தீங்கன்னா, இந்த வருஷத்தை அந்த வாய்ப்பு உங்களுக்கு தேடி வருது. ஜூன்லேருந்து அதை சரியாக நீங்கள் வந்து பிளான் பண்ணிங்கன்னா, செயல்படுத்தினீங்கன்னா ரிசல்ட்டோடு இருப்பீங்க. மேரேஜ் இது வரைக்கும் நடக்கலை, ஆனால் என் ராசி இது, என் லக்னம் இது. விருச்சிகம் வந்து ராசி, லக்னம் வந்து கன்னி. மேரேஜ் இது வரைக்கும் நடக்கலை, இந்த முறை நடக்கிற வாய்ப்பு இருக்கானா, துல்லியமாக கரெக்டாக எதிர்பார்த்த வரன் இப்போ தான் உங்களுக்கு வருது, ஆணோ இல்லை பெண்ணோ. சூப்பராக அதுவும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம்.
சரியான முதலீடு பண்ணலாம், அதிர்ஷ்டமாக வாழலாம், கௌரவ பதவியை அடையலாம். அந்த மாதிரி ஒரு நேரம் அது. விருச்சிக ராசி துலாம் லக்னம். வேலையில் மாற்றம் உறுதி, இடமாற்றம் உறுதி, முன்னேற்றம் உறுதி, முதலீடு கண்டிப்பாக பண்ணுவீங்க, சொத்து சின்னதாவது வாங்கிடுவீங்க. இந்த முறை வாகனத்தை மாற்றுவீங்க, குறைஞ்சபட்சம் வாகனத்தை மாற்றுவீங்க, வீடாவது வாடகை வீடாவது மாற்றுவீங்க, எதுவுமே எல்லாம் வாடகை வீடாவது மாற்றுவீங்க, ரெனிவேட் பண்ணுவீங்க. இதெல்லாம் நடக்கிற நேரம் இது. வீட்டில் சுபகாரியங்கள், வீட்டில் சுப பலன்கள், இதெல்லாம் நடக்கக்கூடிய நல்ல நேரம். விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம். ஆஹா, ராசி லக்னம் ரெண்டுமே விருச்சிகம். அதுலேயும் கேட்ட நட்சத்திரம் புலம்பிகிட்டே இருப்பாங்க நிறைய பேர். கேட்ட நட்சத்திரம் அனுஷம், விசாகம். இந்த வருஷம் குரு பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு விருச்சிக ராசிக்காரனுக்கு வந்து எமோஷனல் சைஸில் முதல்ல பேசுவேன். ஏன்னா எமோஷனல் ராசி. நான் எதிர்பார்க்குற வாழ்க்கை துணையோட எனக்கு ஆனந்தமான வாழ்க்கை அமையுமா? அமையும். என்னை புரிஞ்சுப்பாங்களா? புரிஞ்சுப்பாங்க. என் ஆசையை நிறைவேற்றுவாங்களா? நிறைவேற்றுவாங்க. வேலை வாய்ப்பு நல்லபடி நடக்குமா? நடக்கும். விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம். பணம், பொருள், உறவு, நட்பு, பந்தம், குழந்தை பாக்கியம், முதலீடு, முன்னேற்றம், சொத்து சேர்க்கை எல்லாமே சூப்பர் டாப். வேற என்ன வேணும் உங்களுக்கு? கௌரவமான பதவி. விருச்சிக ராசி, தனுசு லக்னம். ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, அந்த முயற்சி நடந்துடுச்சு, முடிஞ்சிடுச்சு, எனக்கு கிடைச்சிது அப்படின்லாம் இருக்காது. யூ ஹேவ் டு புஷ், யூ ஹேவ் டு புட் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ். அப்போது ஒரு முயற்சி கடுமையாக பண்ணுறோம், தொடர்ந்து பண்ணுறோம், தொடர்ச்சியாக பண்ணுறோம், விடாமுயற்சியோடு இருக்கோம். அப்போ அந்த மாதிரி செய்ய 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 இந்த விருச்சிக ராசியை சேர்ந்திருந்து பாக்கியத்தில் குரு இருந்தாலும் தனுசு லக்னத்தை சேர்ந்திருந்தீங்க, அப்போ தான் அந்த பலன் கிட்டும். அந்த 8ல் வருவார், உச்சமாக வர்றாரு, 8ஆம் இடத்துக்கு வர்றார். அப்போ என்னன்னா, யூ ஹேவ் டு பஞ்ச். என்ன விஷயத்தை கையில் எடுக்கிறீங்க? படிப்பு எடுக்கிறீங்களா? வெளிநாடு போகிறத பற்றி எடுக்கிறீங்களா? இல்லை திருமண விஷயத்தை பற்றி எடுக்கிறீங்களா? வேலை மாற்றத்தை பற்றி எடுக்கிறீங்களா? இல்லை வேலையில் வந்து ப்ரொமோஷனை பற்றி யோசிக்கிறீங்களா? என்ன விஷயம் எடுக்கிறீங்க கையில்? அதுக்கு உங்கள் முயற்சி எப்படி இருக்குது? அதுக்கு எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்க? அதுபடி ரிசல்ட் வரும். அப்படி தான் விருச்சிகம் அண்ட் தனுசு காம்பினேஷன் இருக்குது. விருச்சிக ராசி, மகர லக்னம். மகரம், விருச்சிகம் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு க்ளோஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதுக்கு நிறைய இருக்குது. எப்படி இந்த கடகம் ரிஷபமோ அந்த மாதிரி மகரம் அண்ட் விருச்சிகம் ஒரு க்ளோஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இந்த வருஷத்தில் நினைத்த காரியம், குறிப்பாக இந்த விவசாயம், தொழில் முதலீடு, பூமி சம்மந்தப்பட்ட தொழிலெலாம் சக்ஸஸ் கொடுத்துரும். மெடிக்கல் மெடிசன் ஃபீல்டு, அதாவது மெடிக்கல் ஃபீல்டு, அதெல்லாம் சக்ஸஸ் கொடுத்துரும். விருச்சிக ராசியில் மகர லக்னத்தில் பிறந்திருந்தால் வேலை வாழ்க்கை உறுதி நிச்சயம், திருமண விஷயங்கள் சக்ஸஸ் நிச்சயம், காதல் கைகூடும், குழந்தை வரம் நல்லபடியாக நிறைய பேர் கேட்டாங்க, குழந்தை வரம் கிடைக்கிற வாய்ப்பை ரொம்ப நல்லா இருக்குது. விருச்சிக ராசியில் பிறந்து மகர லக்னத்தை சேர்ந்துருந்தீங்கன்னா வாகன வசதியோடு வாழ்வீங்க. இந்த வருஷத்தில் கௌரவ பதவி தேடி வரும். நல்லா இருக்குது, நல்ல பலன் நிறைய இருக்குது, வேகமான வளர்ச்சி இருக்குது, வெளிநாடு பயணமும் இருக்குது. விருச்சிக ராசி, கும்ப லக்னம். பலன்லாம் நல்லா இருக்குது. ஆனால் அதுக்கு நிறைய என்னென்னா, இப்போது சில பேர் நல்ல பலனுக்காக என்ன பண்ணுவாங்க, நிறைய சேமிப்பு வச்சுருப்பாங்க. நிறைய வருஷம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சேமித்து ஒரு வீடு வாங்குறாங்க, ஒரு வாகனம் வாங்குறாங்க, ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க, ஒரு படிக்க வெளிநாடு போகிறாங்க, ஏதோ ஒன்று எல்லாம் சேமிப்பில் நடக்குது. இப்போ இந்த விருச்சிகம் அண்ட் கும்பம் காம்பினேஷன்லாம் எல்லாமே கடனில் நடக்குது. தொழில் ஸ்டார்ட் பண்ணுறோம், கடனை போடு. எஜுகேஷன் ஒரு கடனை வாங்கு. இந்த பக்கம் மேரேஜ் இன்னொரு கடனை வாங்கு. இந்த பக்கம் ஒரு வெஹிக்கிள் வாங்கணும், ஒரு ரைட் இன்னொரு லோனை போட்டுருவோம். ஒரு வீடு இன்வெஸ்ட்மெண்ட் ரைட் இன்னொரு லோன் எடுப்போம். இந்த மாதிரி லோன் அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லது. விருச்சிகம், கும்பம் பலன் நல்லா இருக்குது, அதிக கடன் சேர்க்க வேண்டாம்னு சொல்கிறேன். விருச்சிக ராசி லாஸ்ட்டில் வந்து மீன லக்னம். அது வந்து வாட்டர் சைன் மீனம். பலன் சூப்பராக இருக்குது. மன நிம்மதி ஃபஸ்ட்டு வருது, டென்ஷன் குறையுது, நோய்கள் நிவர்த்தி ஆகுது, வலிமையான உறவு, நல்ல வரவு, நல்ல முன்னேற்றம், நல்ல பொருள் செலவு, நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல மாற்றம், நல்ல முதலீடு, நல்ல சந்தோஷம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக எல்லா விதமான பலனும் ஃபேவரபுளாக நடக்குது. விருச்சிகம் மீனம் காம்போ ஒரு அதிர்ஷ்டமான நேரம். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு ராசி லக்னத்துடைய காம்போ. எல்லாரும் கேட்டீங்க, அதனால் கொடுத்துருக்கேன். இதிலே ஒரு டஃப்பான ஒரு ஜாபாக நான் நினைப்பேன் இந்த ராசி லக்னம் காம்போ. ஏன்னா ஒரு ராசிக்கும் 12 லக்னத்தையும் நான் தொடர்பு பண்ணி பார்க்கணும். இந்த முறை அது ரொம்ப இன்னும் டீட்டெயிலிங்காக கொடுத்துருக்கேன். இதையும் தவிர உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் உள்ள அந்த தசா புக்தி, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜனன ஜாதகத்துடைய கிரக அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அது சரியாக இருந்தால் தான் விதி, அதுதான் விதின்னு சொல்லுவோம், அதுதான் பிறப்பு ஜாதகம், அதுதான் அந்த பிறப்புலேயே வரக்கூடிய யோகம் அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம். ஸோ அதை நீங்கள் வந்து உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துங்க. நிறைய சர்வீசஸ் லைஃப் ஹாரோஸ்கோப்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். அஸ்ட்ராலஜி வந்து ஒரு அற்புதமான ஒரு ஆர்ட் அது. நான் வந்து அது படிக்க கற்றுக்கிறதுக்கு நிறைய லேர்ன் பண்ணேன். இப்போ கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து பண்ணியிருக்கேன். என்னோட அனுபவத்தில் வந்து உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். எல்லாரும் வந்து அதை கற்றுக்கலாம், தப்பு கிடையாது. தெரிஞ்சுக்கலாம். அடிப்படையில் உங்களுக்கு என்ன தேவைன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது. அதில் வந்து நம்ம யூடியூப்லேயே வந்து லேர்ன் ஆஸ்ட்ரோன்ற டைட்டில் நிறைய வீடியோஸ் தொடர்ந்து கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து இப்போ www.lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட்டில் என்னோடய சர்வீஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கோம். டிஸ்பிளேல நம்பர்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நீங்கள் டீம் நம்பர்ஸை காண்டாக்ட் பண்ணலாம். என்ன சர்வீஸ் வேணால் எடுத்துக்கலாம். ஒரு மேரேஜ் மேட்சிங் பார்க்கணும், நீங்கள் ஆன்லைனில் சர்வீஸ் எடுத்து பார்க்க முடியும். நீங்கள் வந்து டீம்லேயே அஸ்ட்ராலஜிஸ்ட் நிறைய பேர் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் வந்து ஒரு வாஸ்து செக் பண்ணணும், ஆன்லைன்லேயே மேப்பை வச்சு செக் பண்ண முடியும். ஒரு வீடு வாங்குறீங்க, ஃப்ளாட் வாங்குறீங்க, வாங்கின பிறகு கஷ்டப்படுறதுக்குலாம் நான் நிறைய வீடியோஸ் ஃப்ரீயாகவே பண்ணிட்டேன். நீங்கள் போய் பார்த்துருங்க, அதை பார்த்து யூஸ் பண்ணிங்க. அதையும் தாண்டி ஒரு கன்சல்டேஷன் வேணும்னா நீங்கள் எடுத்துங்க. அடுத்தது வந்து பிரமிட்ஸ். அப்போ நான் பிரமிட்ஸ் வந்து ரொம்ப நம்புகிறேன். சயின்டிஃபிக்காகவே வந்து என்னுடைய குரு வந்து ப்ரொஃபஸர் டாக்டர் ஜிதேன் பட். இவர் வந்து ஒரு குஜராத்தி தான். நான் வந்து 2006 ஒரு செமினார் அட்டன் பண்ணேன். எனக்கு வாஸ்து தெரியும், பட் எப்படி இது கரெக்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த அந்த நாலேஜ் வந்து எனக்கு இன்னி வரைக்கும் பயன்படுது. கிட்டத்தட்ட 20 வருஷமாக அந்த பிரமிட்ஸை வச்சு தான் வாஸ்துவே கரெக்ட் பண்ணுறேன். ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். என் ஆஃபீஸ் ஃபுல்லாக இருக்கும், வீடு எல்லா இடத்தையும் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி இல்லை யாராக இருந்தாலும் ரெஃபர் பண்ணி நான் பிரமிட்ஸ் தான். ஏன்னா சயின்டிஃபிக்காக அதை எனர்ஜைஸ் பண்ணுற டெக்னிக்காக எனக்கு தெரியும். ஸோ அதனால் அதை நான் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கேன். பிரமிட்ஸ் நான் வந்து எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் வந்து சும்மா ஒரு பாசிட்டிவ் விஷயக்காக வச்சுக்கலாம். நீங்கள் வந்து எனி பர்பஸ் நீங்கள் பிரமிட்ஸ் வந்து ஒரு பர்பஸ்க்கு ஒரு சின்ன கார்டு மாதிரி வர கீ கார்டு அதெல்லாம் எப்பவுமே வச்சுருப்பேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண பாருங்கள். உங்களுக்கு நான் இதெல்லாம் ஒரு ரெஃபரன்ஸாக தான் கொடுக்குறேன். நீங்கள் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து வந்து நம்ம நியூமராலஜி, நியூ பார்ன் பேபி, இல்லைனா வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு நேம் இருக்குது சரியாக இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்க, நம்பர் கரெக்டாக இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்க, ஜஸ்ட் ஒரு நம்பரை மட்டும் சேஞ்ச் பண்ணால் பெட்டராக இருக்குமா, சைன் எதாவது மாற்றினாலும் இருக்குமா, அந்த சர்வீஸை நீங்கள் எடுத்துக்க முடியும். அப்புறம் ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன். ஒரு ஜாப் ரிலேட்டாக ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, ஒரு நியூ ஜாப் ஷிஃப்ட் பண்ணலாமா, இல்லை வெயிட் பண்ணலாமா, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா, ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் யோசிச்சு பண்ணுறது நல்லது. ஸோ இது ரிலேட்டாக ஏதாவது டவுட்ஸ் வேணாலும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணுறது கன்சல்டேஷன் எடுத்துக்க முடியும். அண்டு ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை இருக்குது. என்ன முடியுமோ அதை பெஸ்ட்டாக சர்வீஸை கொடுக்குறோம். ஸோ தேவைப்படுறவங்க பயன்படுத்திங்க. என்னோட டீம் நம்பரை டிஸ்பிளே தெரியுது, அந்த நம்பர் மட்டும் தான். எங்களோட வெப்சைட் வந்து www.lifehoroscope.in. நீங்கள் சைட் ஓப்பன் பண்ணி என்னோட இமேஜே தெரிஞ்சிடும், சங்கர் நாராயணோட இமேஜ் தெரியும். ஸோ அதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா எங்கள் டீமை நீங்கள் வெப்சைட்லையும் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். எங்களுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா 1.1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியோட சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.